ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழணுமா? இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை முழுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணுமா? வாழ்க்கைனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி பெறணுமா? தொடர்ந்து இந்த தொடரை பாருங்கள். வணக்கம். இன்றைய பதிவில் நாம் உபநிஷதங்கள் அறிவோமா அப்படிங்கிற தொடரில் இருக்கிறோம். இதுவரை 7 பகுதிகளை பார்த்துருக்கிறோம். இது 8வது பதிவு. இந்த 8வது பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன உபனிஷதம். அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். கேன உபனிஷதத்தில் 2வது அத்தியாயத்திலோட இறுதியில் நாம் இருக்கிறோம். 2வது அத்தியாயத்தில் இறுதியை முடித்து நம்ம நிறைய செஞ்சுருக்கோம். இப்போ நமக்கு அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 3வது அத்தியாயத்தின் தொடக்கத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். 3வது அத்தியாயங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆன்மாவே எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அப்படிங்கிறது விளக்கும். இந்த 3வது அத்தியாயம் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு குரு சீடனுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்ற மாதிரியே இருக்கும். இப்போ குரு என்ன சொல்லுவார் அப்படின்னா, சீடனுக்கு ஒரு கதையை சொல்லுவார். இந்த கதை மூலமாக ஆன்மாதான் உலகத்தில் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படிங்கிறத விளக்குவார். இது என்ன கதை அப்படின்னு கேட்டால், சிவபெருமான் திரிபுரத்தை எரித்த கதையை அது உதாரணமாக சொல்வார். திரிபுரம் எரித்து முடித்தாய்விட்டது. திரிபுரம் எரித்து முடித்த உடனே எல்லா தேவர்கள்லாம் வர்றாங்க. அவங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்கன்னா, சிவபெருமான் கூடவே எல்லாரும் போனாங்க. ஒரு பெரும் படையாக போனாங்க. சிவபெருமானோட விஷ்ணு, பிரம்மா, சிவன் எல்லாரும் போனாங்க. அப்படி போகுன்ற போது திரிபுரம் எரித்து முடித்தாய்விட்டு எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, திரிபுரம் எரிக்கப்பட்டதில் தங்களுக்கும் பங்கு இருக்கிறது, தங்களால் இந்த வெற்றி வந்திருக்கிறது அப்படின்னு மகிழ்ச்சியில் எல்லாரும் கூத்தாடுறாங்க. சிவபெருமான் பார்க்கிறார், இவங்க இல்லாட்டாலும் அவர் ஒரே ஆளாக நின்று அதை எரித்திருப்பார். ஆனால் அந்த வெற்றியில் அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை அழைச்சிட்டு போகிறார். அவங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டு போகிறார். இப்போ இவங்க எல்லாரும் அந்த வெற்றி தங்களுடையது அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைக்கணம் தலையில் ஏறும்போது, சிவபெருமான் அவர்களுக்கு நிலைமையை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு யட்சன் வேடத்தில் அவர்கள் முன்னாடி நிற்கிறார். இப்போ தேவர்களுக்கு திரும்ப பயம் வருது. ஐயோ, திரும்பவும் ஒரு ஆபத்தா அப்படின்னு. இப்போ அவருடைய கர்வம் அடங்குகிறது. இப்போ ஆபத்துன்னு வந்தோடனே கர்வம் போயிடுச்சு. இது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அக்னி தேவனை கூப்பிட்றாங்க. அக்னி, நீ போய் யாருன்னு பார்த்துவா அப்படிங்கிறாங்க. அக்னி தேவன் போகிறாரு. போனோன்னே இந்த யட்சன் கேட்குறா, நீ யார் அப்படிங்கிறார். உடனே அக்னி தேவன் சொல்கிறாரு, நான் அக்னி அல்லது ஜாதவேதன். ஜாதவேதன்னா எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு பொருள். நான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாரு. சரி, உங்கள்கிட்ட என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. நான் இந்த உலகத்திற்கு எதை வேண்டுமானாலும் எரிப்பேன் அப்படிங்கிறாரு அக்னி ஒரு கர்வத்தோட. அப்படியா அப்படின்ட்டு இந்த யட்சன் என்ன பண்ணுறாரு, ஒரு புல்லை எடுத்து தரையில் போடுறாரு. இந்த புல்லை எரிச்சு காட்டு அப்படிங்கிறாரு. அக்னி தேவன் எவ்வளவு முயற்சி செய்கிறார். தன்னுடைய முழு முயற்சியும் எடுத்து பார்க்குறார். அந்த புல்லை அவரால் எரிக்க முடியல. ஒரு சாதாரண ஒற்றை புல், அதை எரிக்க முடியல. தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சத்தமே இல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே போய் சொல்கிறாரு தேவர்கள்ட்ட, இவன் யாருன்னே தெரியல, எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறார். உடனே வாயுதேவனை கூப்பிட்டு, வாயுதேவா நீ போய் பார்த்துட்டு வா, இது யாரு என்ன அப்படிங்கிறாங்க. வாயுதேவன் வர்றாரு. வந்தோடனே யட்சன் கேட்குறான், நீ யாரப்பா அப்படின்னோடனே, நான் வாயு, இந்த பூமியில் இருக்கிற எதை வேண்டுமானாலும் என்னால் அசைக்க முடியும், பறக்க விடுவேன் அப்படிங்கிறாரு. உடனே யட்சன் சொல்கிறாரு, சரி அப்படியா, இந்த ஒரு புல் இருக்குது, இந்த புல்லை நீ நகர்த்து அப்படிங்கிறாரு. வாயுதேவன் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகிக்கிறார். ஒரு புல்லு தானே, இதை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படி பார்க்குறாரு. அவரால் முடியவே இல்லை. போராடி பார்த்துட்டு தோற்று போய் திரும்பி போயிடுறாரு. போனோடனே தேவர்கள்ட்ட போய் சொல்கிறாரு, இந்த யட்சன் யாருன்னு எனக்கு தெரியல, ரொம்பவும் குழப்பமாக இருக்குது, ரொம்ப பலசாலியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்க இந்திரன்ட்ட போய் சொல்கிறாங்க தேவர்கள்லாம், இந்திரா அது யாருன்னு போய் பாரு, என்னன்னு தெரியல, ஒருத்தன் வந்திருக்கிறான் அப்படின்னோடனே இந்திரன் அங்கே போகிறாரு. போனோடனே யட்சன் மறைஞ்சிடுறாரு. ஆனால் அந்த இடத்துல பார்வதி தேவி நிற்கிறாங்க. பரிபூர்ண அலங்காரத்தோடு பார்வதி தேவி நிற்கிறாங்க. இந்திரன் கேட்குறான் பார்வதி தேவி, அம்மா யாரோ ஒரு யட்சன் வந்தானாமே, இது யாரு என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ பார்வதி தேவி சொல்லுகிறா, இது சிவபெருமான் தான், சாட்சாத் சிவபெருமானே நின்னாரு உங்களுடைய கர்வத்தை அடக்குவதற்காக அப்படின்னு சொல்லி எல்லா விளக்கங்களையும் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த கதையை ஏன் குரு சொல்லுகிறார் அப்படின்னா, எல்லாத்திற்கும் ஆன்மாதான் காரணம் அப்படிங்கிறத இந்த கதையாக சொல்லுகிறார். என்னன்னு பார்த்தா, இப்போ நாம் சொல்லுகிறோம் இல்லையா, தேவர்கள், அக்னி, வாயு, இதெல்லாம் நம்முடைய புலன்களுக்கு சமானம். இந்த கண்ணு, காது, இதெல்லாம் அக்னி, வாயு மாதிரி நம்முடைய புலன்கள். இந்த புலன்களால் தான் நம்ம உலகத்தை பார்க்கிறோம். இந்த புலன்களால் நாம் ஆன்மாவை அடைய முடியுமா? புலன்கள் கர்வம் கொள்ளுகிறது. நான் அழகான பொருள்களை பார்க்கிறேன், நான் நல்லதை சுவைக்கிறேன், நல்ல சாப்பாடு எனக்கு பிடிக்குது அப்படிங்கிற மாதிரியான இந்த புலன்களால் இந்த உடல் கர்வம் அடைகிறது. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்போ அக்னிக்கு அந்த சக்தியை கொடுத்தது எம்பெருமான். வாயுவுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு? அது எம்பெருமான் தான். அவர் நீங்கிட்டார் அப்படின்னா, தன் சக்தியை அவர் நீக்கிவிட்டார்னா வாயுவால் எதுவும் செய்ய முடியாது.
அது போலத்தான் நம் உடல்களில் இருக்க நம்ம புலன்கள், ஐம்புலன்களால் தான் இந்த உலகத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த ஐம்புலன்களுக்கான ஆற்றலை கொடுப்பது ஆன்மா தான். ஆன்மா நீங்கிருச்சு அப்படின்னா ஐம்புலன்கள் என்ன செய்யும்? இந்த உடம்புல இருந்து ஆன்மா வெளியில போயிருச்சு அப்படின்னா, அதனுடைய சக்தியை வெளியில எடுத்துக்கிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? உடல் எதுக்கும் பயனற்றதாக போய்விடும். அப்ப அந்த உடல் அழிந்துதான் போகும். அது போலத்தான் இறைவன் இல்லைன்னா எப்படி எல்லாம் போயிருமோ, அந்த இறைவனின் அம்சமான ஆன்மா நமக்குள் இருக்கிறது. அது நீங்கிருச்சு அப்படின்னா இந்த உடலாலோ இந்த மனதாலோ எதுவும் செய்ய முடியாது. நீங்க புலன்களை வைத்து கொண்டு ஆன்மாவை அறிய முடியாது. அப்படிங்கிறதா அந்த தேவர்களால் அடைய முடியாது. அக்னியாலோ வாயுவாலோ இறைவனை அறிய முடியாது. இந்திரங்கிறது இந்த புலன்களுக்கெல்லாம், தேவர்களுக்கெல்லாம் தலைமை. அது மாதிரி இந்த புலன்களுக்கெல்லாம் தலைமையான மனத்தால் இந்திரன் போன உடனே இறைவன் மறைந்து விடுகிறார். நீங்க மனதால இறைவனை நெருங்க முடியும். அது எப்ப நெருங்க முடியும்னா, உமாதேவி பார்வதி தேவியை பார்த்த உடனேயே இந்திரன் சரணாகதி அடைகிறான், பணிகிறான், பணிந்து பேசுறான். அது வரைக்கும் தேவர்களின் தலைவன்கிற கர்வத்தோட யட்சனை அணுக போனவன் பார்வதி தேவியை பார்த்த உடனேயே பணிந்து விடுகிறான். அதே மாதிரிதான் இந்த மனம் எப்போது இறைவனை அறிந்து பணிந்து வணங்கி தன் தன்மையிலிருந்து குளிர்ந்து இறங்குகிறதோ அப்போது இறைவன் அனுகிரகம் செய்வார், தான் யாருங்கிறத காட்டுவார். அப்பதான் ஆன்மா தான் இருக்கிறத உங்களுக்கு காட்டி கொடுக்கும். பணிவும் அடக்கமும் ஆன்மாவை அறிய வேண்டுங்கிற நோக்கமும் இருந்தால் ஆன்மா உங்களுக்கு வெளிப்படும். இந்த ஆன்மா தான் உங்களுக்கான சகல காரணமாக இருக்கிறது. எனவே ஆன்மாவை நீங்கள் உங்களுக்குள் இருப்பதை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால், எப்படி தேவர்கள் இறைவனை உணர்ந்து கொண்டார்களோ அது மாதிரி நீங்கள் அந்த ஒரு அளப்பரிய ஆற்றல் அதுக்குள்ள இருக்குது, அந்த ஆன்மாக்குள்ள. அது எது வேண்டுமானாலும் உங்களுக்கு சாதித்து கொடுக்கும். நீங்க வேண்டியதை வேண்டியபடி செய்வதற்கான ஆற்றலை உங்கள் ஆன்மா உங்களுக்கு வழங்கும். அதுதான் வாழ்வின் சூத்திரமே, அதுதான் வாழ்வின் சூட்சுமமும் அதுதான். அதை புரிந்து கொண்டு ஆன்மாவை நோக்கிய தேடலை நீங்கள் அதிகப்படுத்தினால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். இது ஒரு கதை மாதிரி நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த 3வது அத்தியாயம் முழுக்க கதை தான். நான் உங்களுக்கு 3வது அத்தியாயம் முழுக்க சொல்லிட்டேன். இது ஒரு கதை. இந்த கதையின் உட்பொருள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்ம பயணத்தில் தொடர்ந்து ஈடுபடுங்கள். நான் உங்களுக்கு 4வது அத்தியாயத்தோடு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.